ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்னைக்கு வந்து நீட்டு கத்திரிக்காயோட பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயில் பொரியல் செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெயிலே போட்டு வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல், அதனால் போட்டுக்குவேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வீட்டு சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது சாம்பார் தூள் இல்லைன்னா ஒரு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டிருக்கிறேன், கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் கத்திரிக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், வெந்துடும் கத்திரிக்காய். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. அவ்வளோதான். இப்போ தேங்காய் திருவி நம்ம போட்டுடலாம். இப்போ இது ரெடி. இதில் வந்து நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த எண்ணெயில் தான் வேகணும் கத்திரிக்காய். அப்போ தான் அந்த இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து தண்ணி ஊற்றினா நல்லா டேஸ்ட் வராது. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வதக்குனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.